வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளை எப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் ஒரே செடி நிறைய, அதாவது இப்போ பேண்டனஸ், ஸ்பைடர் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே ஒரு செடி நம்ம நட்டாலே அது வேர்லேருந்து நிறைய செடிகள் உருவாகும். அதை நம்ம சும்மா வெட்டி தூர போடாமல் அதை ஒரே மாதிரி தொட்டிகளில் தனித்தனியாக எடுத்து நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேண்டனஸ் பாருங்கள், இது சிலர் ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக வளரும். இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேறு பக்கத்தில் இருந்தோ மேலே இருந்தோ நிறைய இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வரும். அதை நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி தொட்டிகளில் எடுத்து வச்சு ஒரே மாதிரி தொட்டிகள், ஒரே கலர் தொட்டிகளில் நம்ம நட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப பெரிய தொட்டிகள்லாம் தேவையில்லை. சின்ன தொட்டிகள் 6 இன்ச்சு தொட்டியே போதும். அந்த மாதிரி தொட்டிகளில் நம்ம இதை தூர போடாமல் எல்லாத்தையும் இப்படி நட்டு வச்சோன்னு சொன்னால் இது வாடாமலேயே அப்படியே வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம இப்படி, அதாவது ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ நமக்கு எப்படி வரிசையாக பாத்வேயில் வரிசையாகவோ நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இதை வச்சிடலாம். நான் பாருங்கள், இது கலர்ஃபுல் க்ரோட்டன்ஸ் ஒன்று இது நடுவில் வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் இந்த அதாவது பேண்டனஸை ஒரே கருப்பு கலர் தொட்டியில் நட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி கலர்ஃபுல் க்ரோட்டன், கலர்ஃபுல் பிளான்ஸை இப்படி நட்டு வச்சுருக்கேன். இப்படி இருக்கும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு மனசுக்கும் ஒரே இடத்துல ஒரே செடிகளை பார்த்துட்டு இல்லாமல் வேறு விதமாக நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா தெரியும். இனி நம்ம வீட்டில் பூக்கிற செடிகள் இருந்தால், கலர்ஃபுல்லாக பூக்கிற செடிகள் இருந்தால் அதை நடுவில் வச்சு சுற்றி இந்த மாதிரி ஒரே மாதிரியான செடிகளை நம்ம வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹைட்டு கம்மியான செடியாக இருந்தால் இப்படி ஃபுல்லாக கலர்ஃபுல் பூக்களாக இருந்தால் அதை நம்ம நடுவில் வச்சோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். நடுவில் வேறு செடிகளை நம்ம வச்சுட்டே இருக்கலாம். இனி ரவுண்டாக இருக்கிறத ஸ்கொயராக்கலாம், இல்லை பாத்வேக்கு 2 சைடும் நம்ம வைக்கலாம். நடுவில் வேறு செடிகளை கொண்டு வச்சு அலங்கரிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோன்னு சொன்னால் அந்த சேஞ்ச் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரம் இந்த எக்ஸ்ட்ரா செடிகள் வீணாகாமலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.